சோயாவில் ஒரு சூப்பரான ஸ்டார்டர் சோயா மலாய் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு சுடு தண்ணியில் 2 கப் சோயாவை 5 நிமிஷம் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கோல்டு வாட்டரில் போட்டு அந்த மொத்த தண்ணியும் ஸ்க்வீஸ் அவுட் பண்ணி எடுத்துட்டு இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து ஒரு பிஞ்ச் பெப்பர், சால்ட் தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 2 டேபிள் ஸ்பூன் சீஸ், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கஸ்தூரி மெத்தி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம், கரம் மசாலா, சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டரும் ஹங் கர்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஊற வச்ச சோயாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேம்பூ ஸ்டிக்கில் ஆனியன், கேப்சிகம், சோயா எல்லாத்தையும் இந்த மாதிரி லேயர் பண்ணிவிட்டு ஒரு பேனில் பட்டர் சேர்த்து இந்த சோயா ஸ்டிக்ஸை நல்லா திருப்பி போட்டு கிறிஸ்பியாக வரைக்கும் குக் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவல்.